மாதிரி என்னடா உட்கார்ந்து பண்ற? பயோகேஸ்யா ஃபில் பண்ணி கொடுக்குறேன். டெக்னாலஜியா. என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்லடி, எங்க பாரு கேஸ் தட்டுப்பாடு, சிலிண்டர் புக் பண்ணாலும் வர மாட்டேன்தான். சரி நம்மள தான் காத்தாட போறது தானே ஃப்ரீயா, அது இதுக்குள்ள ஃபில் பண்ணி கொடுத்தா காசு அது கிடைக்கும்ல. ஏண்டா வீட்ல கேஸ் இல்லன்ட்டு நான் அலைஞ்சிட்டு கிடக்குறேன், நீ என்ன கேஸ் ஃபில் பண்ணி பக்கத்துல கொடுத்துட்டு ஏய் லூசு நாயே, இது பயோகேஸ், இது சேஃப்டி. இதுல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸ்டவ் நல்லா நின்னு எரியும். புரியுதா? கூப்பிட்டு அந்த பொண்ணுகிட்ட கூப்பிட்டு 1500 ரூபா வாங்க போ. என்னது 1500 ரூபாடி. ஒரு நாளைக்கு ஒரு சிலிண்டர் தான் அதை ஃபில் பண்ண முடியுது என்னால. இது நீ வந்து கேஸ் ஃபில் பண்ணி பக்கத்து பொண்ணு குடுக்குற. என்ன அது அருமையான தொழிலா இருக்கியா? ஏய் தெரியுமா நீ இப்படி தான் ஃபில் பண்றேன்னு? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நான் வந்து சொல்லிட்டேன், அம்மா இது பயோகேஸ்மா, எந்த பிரச்சனையும் இல்லம்மா, கொடுங்கம்மா ஃபில் பண்ணி தரேன்னு. ஒண்ணுல உட்காந்துருங்க போ. உட்காந்துருக்கியா? நீ போயா. இப்ப என்ன உனக்கு? என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணுல போப்பா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? போ. உடம்பு முடியலையா? உடம்பு நல்லா தான் இருக்கு, போ. கண்ணெல்லாம் மேல போகுது. ஒண்ணுல நீ போய. என்னாச்சு உனக்கு லூசு? பா. ரவி ஆ? என்னடா? ஒரே நிமிஷம் இரு. பக்கத்துல மாலினியை கூப்பிட்டா. மாலினியை வர சொல்லு. எதுக்கு வர சொல்லியா? அப்பாடி. சிலிண்டர் மாதிரி என்னடா உட்கார்ந்து பண்ற? பயோகேஸ்யா ஃபில் பண்ணி கொடுக்குறேன். டெக்னாலஜியா. என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்லடி, எங்க பாரு கேஸ் தட்டுப்பாடு, சிலிண்டர் புக் பண்ணாலும் வர மாட்டேன்தான். சரி நம்மள தான் காத்தாட போறது தானே ஃப்ரீயா, அது இதுக்குள்ள ஃபில் பண்ணி கொடுத்தா காசு அது கிடைக்கும்ல. ஏண்டா வீட்ல கேஸ் இல்லன்ட்டு நான் அலைஞ்சிட்டு கிடக்குறேன், நீ என்ன கேஸ் ஃபில் பண்ணி பக்கத்துல கொடுத்துட்டு ஏய் லூசு நாயே, இது பயோகேஸ், இது சேஃப்டி. இதுல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸ்டவ் நல்லா நின்னு எரியும். புரியுதா? கூப்பிட்டு அந்த பொண்ணுகிட்ட கூப்பிட்டு 1500 ரூபா வாங்க போ. என்னது 1500 ரூபாடி. வெளிய சொல்லிடாதடா. ஏன் என்ன? பொறுத்தி அடிப்பாங்கடா. ஏன்டா இந்த மாதிரி வேலை பண்ணி? அதான் இப்போ பாரு, நம்ம வாயு எல்லாம் வேஸ்டா வெளில விட்டுட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து சேமிச்சு வச்சு நம்ம இந்த சிலிண்டர் ஃபில் பண்ணிட்டு நம்மளே நம்ம வீட்டுக்கு சொந்தமா கேஸ் தயாரிச்சுக்கலாம். இன்னொரு நாட்டுக்காரன் நம்ம வந்து எதிர்பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது. விட வேண்டிய வாயு தானடா, அது விட்டாதாடா உன் உடம்பு. அததான் இதுக்குள்ள விடுங்கன்ற. இப்ப நீ கூட வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, இதுக்குள்ள விடு. ஏன் என்ன? பாரு, கொஞ்ச நாளைக்கு உங்க அப்பா அம்மா வர சொல்லு எதுக்கு? சிலிண்டர் ஃபில் பண்றதுக்கு. ஏன்னா உங்க அப்பா என்ன விட ஸ்பீடா ஃபில் பண்றாரு. பேசாம போன் பண்ணி தஞ்சாவூர்ல கூட கேஸ் ப்ராப்ளமா, சப்ளை கிடைக்க மாட்டேங்குதா. எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா, இதெல்லாம் பார்த்தா வயிறு. மாலினிமா இந்தா எடுத்துக்கோ, 1500 கொடுமா. ஒரு நாளைக்கு ஒரு சிலிண்டர் தான் அதை ஃபில் பண்ண முடியுது என்னால. இது நீ வந்து கேஸ் ஃபில் பண்ணி பக்கத்து பொண்ணு குடுக்குற. என்ன அது அருமையான தொழிலா இருக்கியா? ஏய் தெரியுமா நீ இப்படி தான் ஃபில் பண்றேன்னு? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நான் வந்து சொல்லிட்டேன், அம்மா இது பயோகேஸ்மா, எந்த பிரச்சனையும் இல்லம்மா, கொடுங்கம்மா ஃபில் பண்ணி தரேன்னு. எங்க நான் வச்சு ஃபில் பண்றீங்கன்னு கேட்பேன். அதெல்லாம் உன்ட சொல்ல முடியாதுமான்ட்டேன். ஏண்டா போ, எடுத்துட்டு கூட பேசி இருக்காத போ. நம்ம வீட்ல கேஸ் இல்லையேடா. சரி எடுத்து நம்ம சிலிண்டர் எடுத்துட்டு வா, ஃபில் பண்ணி தரேன். சரி நம்ம கிட்ட ஃபில் பண்ணா காசு வராது. சரி பக்கத்து வீட்டுக்காக ஃபில் பண்ணி தந்தா காசு வந்தா ஃபில் பண்ணி கொடுத்தா எடுத்துட்டு போ. தூக்க முடியல பாரு. ஒண்ணும் புரியல. எங்க அந்த 18 கிலோ அம்மாடி. தூக்கு போ. எங்க அந்த ரவி இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிற ரவி? மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். தனமா இருக்கு ரவி நீ பண்றது. கொஞ்சமா பெரிய மனுஷன் நீ பெருமை பண்ணையா? என்ன பெருமை? என் புருஷன் அவனுக்கு இருக்கிற வாயுவை வெளியில எங்க வேஸ்ட் பண்ணாம இப்படி ஃபில் பண்ணி கொடுத்து காசு சம்பாதிக்கிறானே. இந்த மாதிரி எல்லா வீட்டு கணவர்மார்களும் செஞ்சா நல்லது தானே. நீ சாப்பிடுற நம்ம நாட்டுடைய பொருளாதாரம் வந்து எப்படி முன்னேறும் தெரியுமா? ஜப்பான்காரமே பாரியா, அவனுக்கு தேவை அவனே வந்து உற்பத்தி பண்ணிக்கிறான். நல்லா முன்னேறும் நம்ம பொருளாதாரம். நீ சாப்பிறத கம்மி பண்ணி தானே கேஸ் காலி ஆகாது. திண்டு வந்து வாயு பகவான் வந்து வெளியில விட்டு வெளியில ஓசோன்ல ஓட்ட விடுறதுக்கு பதிலா இப்படி ஃபில் அப் பண்ணி நீங்க எரிவாயுவா பயன்படுத்துறது. இப்போ என்னைக்கே ஒரு பாரு, நானே இப்ப விஞ்ஞானி ஆயிட்டேன் பாரு. கேவலமா இருக்கு, படும் கேவலமா இருக்கு. சூடே அப்பா மோள அது கூப்பிட்டு 1500 ரூபா வாங்கு. போ போ போ. அந்த அக்கா கூட கேட்டாங்க, நான் சொல்லு போ. ஒரு லைன்ல நிக்க போறாங்க பாரு வீட்டு வாசல்ல. நல்லா இருக்கு. கொஞ்சம் எனக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சாப்பாடு நிறைய கொடுறாதா. நான் சாப்பிட்டு நான் பாட்டுக்கு ஃபில் பண்ணி கொடுத்துட்டே இருப்பேன். நான் சிலிண்டர் சமைக்கிறதுக்கு கேஸ் வேணும். நீ உடனே உங்க அம்மா அப்பா ஃபோன் பண்ணி உங்க வர சொல்லு. ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் சம்பாதிக்கலாம். என்ன சம்பாத்தியம்? என்னுடைய ஸ்ட்ரென்த்துக்கே நான் ஒரு சிலிண்டர் ஃபில் பண்றேன்னா உங்க அப்பாவுடைய ஸ்ட்ரென்த்துக்கெல்லாம் ஒரு நாளைக்கு 2 சிலிண்டர் ஃபில் பண்ணலாம். போ ஓடு மா, இந்தப்பா சிலிண்டர். இரு நான் புத்துட்டு வரேன். ஆமாண்டி, இரு கொடுத்துட்டு பைசா வாங்கிட்டு வந்துடுறேன்டி. பைசா வாங்கிட்டு வந்துடுறேன். இரு இங்கே இரு, பைசா வாங்கிட்டு வந்துடுறேன்.
கொஞ்ச நேரம் இருமா. மாலினிமா இருடாத, வர காசு வாங்கிட்டு வர. நீ எப்படி செருப்படி வாங்க போற? இருடாதா, நீ வான்ட்டே நான். ஒரு நிமிஷம். சொல்லு, என்ன இது என்ன வேலை? ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? நம்ம மேல இருக்கிற மரியாதை போயிடாதா? உங்களுக்கு தெரியுமா நான் இங்க தான் வச்சு சிலிண்டர் ஃபில் பண்ணேன்ட்டு? நான் வீட்டுக்குள்ள பெரிய கேஸ் டேங்க் வச்சிருக்கேன், அதை வச்சு நீ ஃபில் பண்ணி தரமா குடும்பம்னு வாங்கிட்டு வந்தேன். எது கேஸ் டேங்க்? நான் தான் வேட்டியை போட்டு மறைச்சிட்டு தானே ஃபில் பண்ணியிருந்தேன். உள்ளதான் இது சிலிண்டர். என்ன ஒரு புத்திசாலித்தனம். எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அந்த நாபு உள்ளே போல ராதா போட்டு அழுத்தி. அம்மா அம்மா அம்மா, உன்னால வீட்டுக்குள்ள வச்சிருக்க கூடாது. ஒரு விஞ்ஞானி அடிக்கிற, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஆமா, உன்னால மட்டும் எந்த நாட்டுக்காரங்கிட்டே நம்ம வந்து கேஸ் எதிர்பார்க்காம நம்மளே நம்ம உற்பத்தி பண்றத பத்தி சொல்லி கொடுத்துருக்கேன். எங்கெல்லாம் குண்டு போடுறாங்க, ஊமால ஒரு குண்டை போட மாட்டாங்களே. அதெல்லாம் ஆமா போடுறாங்க. ஆமா, சஸ்பமாயிடணும் அந்த இடமே. போடி இல்லாம போயிடணும். போ, உனக்கு பொறாம. உனக்கு என்னுடைய பிரெயினை பார்த்து உனக்கு பொறாம வந்துருச்சு. என்ன பிரெயின்? மானங்கிட்ட பிரெயின். இதை வச்சு சம்பாதிக்கிறேன்டி, இதை வச்சு சம்பாதிக்கிறேன் பாரு. ஒரு நாளைக்கு ஒரு சிலிண்டர் ஆயிடுச்சுனா கூட மாசம் 45,000 சம்பாதிக்கிறேன் நான். போ ராதா புருஷன்ற யாருக்காவது கேஸ் ஃபில் பண்ணுமாமா? வாங்கம்மா. வீட்டை தான் நார் அடிச்சிட்டு இருக்க, அப்ப ஊரையும் நார் அடிக்கிறியா? வாமா, வாங்க வாங்க வாங்க, வரலாம் வாங்க. இருக்கும்டா, நீ ஏடா குடுக்குற? என்ன ஒண்ணு, இந்த நாபு உள்ள போறப்பதான் புண்ணா போயிடுது. கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு உள்ள ஒரு லத்தி எடுத்து சொல்லுவா. நீ வா, நீ அப்பா திருந்த, நீ வா. போடி போ. திருந்த ஜென்மமே போ 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 போ, இங்க கேஸ் ஃபில் பண்ணி தரப்படும். என்னன்னு தெரியல, போய் போய் இப்படி நடக்க வேண்டியதாச்சு. இதெல்லாம் பிசினஸ் டாக்டிக்ஸ் சொல்லி கொடுக்குறேன். இஷ்டம் இருந்தா நீங்களும் உங்க வீட்டு சிலிண்டர் நீங்களே ஃபில் அப் பண்ணிக்கங்க. அப்புறம் ஏன்னா நம்ம மாசம் மாசம் சிலிண்டர் புக் பண்றோம்? சரி வேணாம், எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து என்னுடைய வாய் வந்து நான் கடவுளுக்கு ஒப்படைச்சிட்டேன். இப்போ சரி சிலிண்டருக்கு ஒப்படைச்சிருக்கேன். அண்ணாக்கா ஏதாவது கேஷ் வேணுமாக்கா? ஃபில் பண்ணி தட்ட.